ஆனால் இந்த ஜோசியத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வெரைட்டி வந்துடுச்சு. நியூமராலஜி, நம்பராலஜி, அப்புறம் கைரேகை அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா நாடி குறிச்சி பார்த்து ஜோசி சொல்கிறது. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் வந்து இந்த உங்களோட ஃபோன் நம்பரை வச்சுலாம் சொல்கிறோம். அந்த திமுக கட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வரலன்னா நான் என் ஜோசியத்தை விட்டே போயிடுறேன். ஆர்டிஃபிஷியல் இதுவும் இந்த அஸ்ட்ராலஜியும் கொஞ்சம் கோர்த்து சொல்லலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் ப்ரெடிக்ஷன் மாடல் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜியும் கிட்டத்தட்ட கைண்ட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் மாடல் தான். எப்படின்னா நீ சாவர டேட் என்ன அவங்க சொல்லிடுறேன், நீ என்ன டேட்ல சாவ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல, எதிர்ப்பும் நம்ம பண்ணல. அதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க, அதை வச்சு காசு சம்பாதிக்காதீங்க. காசு சம்பாதிக்கிறதுக்கு தானே ஜோசியத்தை கற்றுக்குறாங்க. நீங்கள் வந்து அது ஒரு நோபல் ப்ரொஃபஷன்லாம் கிடையாதுல்ல. இப்போ எதுவுமே உலகத்தில் இன்னைக்கு வந்து எதுவுமே நோபல் ப்ரொஃபஷன் கிடையாது. ஒரு ஜோசியரை பார்த்தேன், அவர் என்ன சொன்னார், இந்த கட்சிக்கு மட்டும் தான் ஜோசியம் சொல்லுவேன், இந்த கட்சிக்கு சொல்ல மாட்டேன், இந்த கட்சி தலைவருக்கு சொல்லுவேன். இது வந்து ஒரு அன்எத்திக்கல் ப்ரொஃபஷன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. நாங்கள் அரசியல், சாதி, மதம், நிறம் இன்றி நடுநிலையாக இயங்குகிறோம். த நியூஸ் டுடே இந்தியா சேனலுக்கு விளம்பரம் மூலம் ஆதரவு தர நினைத்தால் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். உங்களுக்கு பேங்க்கில் வேலை செய்ய கனவு இருக்கா? உங்களோட கிராஜுவேஷன் 50% மேல இருக்கா? உங்களுடைய வயசு 26க்கு மிகாமல் இருக்கா? உங்களோட கனவை நினைவாக்க ஐபிபி சென்னையில ஜாயின் பண்ணுங்க. பிரைவேட் பேங்க்ஸ்ல வேலையில சேருங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள இணையதளத்தை அணுகவும். த நியூஸ் டுடே இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம், நியூமராலஜி, நம்பராலஜி, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து உலாவி வந்துட்டு இருக்கு. ஸோ இது உண்மையாலேயே இந்த விஷயம் எல்லாமே உண்மையா, ப்ரொடிக்ஷன் பண்ணுறது இது எல்லாமே உண்மையா? ஸோ இந்த விஷயத்தை பற்றி நம்ம விவரமாக வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பரணி சார். வணக்கம் ஜான். நல்ல ஒரு இது பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. இது எதுக்காக இது பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி அப்படின்னா, நம்மளோட கல்ச்சர் இது. நம்மளோட மூதாதையர்கள்லாம் வந்து நிறைய ஜோதிட கலையில் வல்லுநராக இருந்தாங்க. ஜோதிட கலைன்றது வந்து ஒரு அஸ்ட்ரானமி, இந்த மாதிரி வந்து இந்த கோள்களோட நகர்வுகள், இது வந்து மனித வாழ்வியலோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி இல்லை, இது ஆதி காலத்தில் இருந்து இருக்குது. பழைய பஞ்சாங்கங்கள் இருக்குது. ஒரு 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 இதில் சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்ம வந்து டெய்லி நாள் கேலண்டரை வந்து பார்த்துருப்போம். எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்குது, எத்தனை மணிக்கு மறையுது அப்படின்ட்டு. இதில் நிறைய இடத்துல நான் பேசணும்னு நினச்ச ஒரு டாப்பிக்கு. இது வந்து ரொம்ப பழைய பஞ்சாங்கம் காலங்காலமாக இருக்குது. ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு வந்து நாசா 60 வருஷம் ஆச்சு. அப்பா, அது மாதிரி வந்து நம்ம அவ்வளோ கை தேர்ந்தவங்க அதில். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வருத்தத்தக்க விஷயம் என்ன, அப்போ நீங்கள் சொல்கிறது இந்த ஜோசியம் அப்படின்றது எல்லாமே உண்மைன்னு நான் வந்து வாதிட விரும்பல. ஏன்னா இது உண்மை அப்படின்றது ஒரு விஷயம். ஒரு ஜோதிடர் வந்து கரெக்டாக சொல்லி அது முழுமையாக நடந்துடுச்சு அப்படின்னா அது உண்மையை நம்பலாம். ஒரு 70% நடக்குதுன்னா, அப்போ 30% நடக்கலைன்னா அது நீங்கள் பொய்ன்னு சொல்ல முடியாது. இல்லை, 30% நடந்து 70% நடக்கலனாலும் அது பொய்ன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு சதவீதம் நடந்தாலும் அது வந்து 100% பொய். நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% ஒரு ஃப்ளூக்கில் நடந்துட்டா அது இல்லை அப்படியே நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ அது ஃப்ளூக்கா இல்லையான்றதை நம்ம வந்து அது சொல்லவும் முடியாது. அதாவது வானியல் சாஸ்திரம், இந்த ஜோதிட சாஸ்திரம்ன்றது வந்து இருந்தது. இது உண்மையாக இருந்திருக்கணும் அப்படின்றதான் உண்மை. ஏன்னா நம்மளோட பாரம்பரியமாக நம்மளோட தொட்டு பல காலகாலமாக இதை பார்த்துருக்காங்க. நம்ம வந்து பழைய பஞ்சாங்கம், பழைய இதிகாசங்கள்லேயும் வந்து இது விஷயங்கள் நிறைய வந்திருக்கு. இந்த மகாபாரத்தில் கூட இது விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது, இன்னைக்கு இருக்க ஜோதிடர்கள் வந்து இதை வந்து கரெக்டாக பின்படுத்தி முறையாக சொல்கிறாங்களா, இல்லை சொல்ல மாட்டுறாங்களா, இல்லை மக்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக எதனா சொல்லி காசை வாங்கிக்கிறாங்களா, இல்லை முறையாக படித்து அதை தேர்ந்து அதை எடுத்து வராங்களா அப்படின்றத பற்றி தான் நம்ம என்னுடைய கேள்வி. ஆனால் இந்த ஜோசியத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வெரைட்டி வந்துடுச்சு. நியூமராலஜி, நம்பராலஜி, அப்புறம் கைரேகை அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா நாடி குறிச்சி பார்த்து ஜோசியம் சொல்கிறது. அதுக்கப்புறமா நம்ம பிரபல ஜோசியர் ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனில் வந்து ஜோசியம் பார்த்து சொல்கிறாரு. ஸோ ஆளாளுக்கு அவங்கவுங்களோட விஷயத்தை வந்து பார்த்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து ஜோசியம் சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஜோசியம் சொல்கிறது வந்து மக்களுக்காக சொல்கிறாங்களா, இல்லை உண்மையை தான் சொல்கிறாங்களா, இல்லை இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறாங்களா? இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ஜோசியத்தில் வந்து பல வழி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நம்பராலஜி, நியூமராலஜி, பாமிஸ்ட்டு காலில் பார்த்து சொல்கிறாங்க ஜோசியம், கையில் பார்த்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, உங்கள் பேரை பார்த்து சொல்கிறாங்க. அப்புறம் உங்களோட டேட்டா பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளில் கொண்டு வந்து அதில் என்ன சொல்லுவாங்க, நம்ம எத்தனை மச்சம் இருக்குன்னு பார்த்து சொல்லுவாங்க. பிறந்த டைமை வச்சு பார்த்து சொல்கிறாங்க. அது வந்து எப்பயும்
டெய்லியும் அது ரெகுலர் சொல்கிறது. அதாவது அந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே என்னது, அந்த இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நம்பராலஜி, அப்புறம் வந்து இந்த பாமிஸ்ட்ரிலாம் பழசாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் வந்து இந்த உங்களோட ஃபோன் நம்பரை வச்சுலாம் ஜோசியம் சொல்கிறோம். அந்த மாதிரிலாம் வந்து பல ஜோசியங்கள், பல விஷயங்கள், இதெல்லாம் எங்கேருந்து வருது, எப்படி முளைக்குது, என்ன அப்படின்னு தெரியல. இது வந்து எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன்லாம் வர நிறைய பேர் அதை ப்ரெடிக்ட் பண்ணாங்க. நம்மளோட சேனல்லேயே கூட போட்டிருந்தோம். ஆமாம், நம்ம சேனல்லேயே போட்டிருந்தோம். அது நார்மலாக நடந்தது. இது போகிற நம்ம சேனலில் பார்த்தோம், ஒரு ஜோசியர் வந்து ஒரு கட்சி வந்து வரல அப்படின்னா அந்த வேலையை விட்டு போயிடுறேன் அப்படின்லாம் வந்து சவால்லாம் பண்ணுறாங்க. திமுக கட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வரலன்னா நான் என் ஜோசியத்தை விட்டே போயிடுறேன் அப்படின்லாம் ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஜோசியர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அது வந்து அந்த அளவுக்கு யாரும் வந்து பேசக்கூடாது அப்படின்னா, இது அவங்களுக்கு தெரிஞ்சதை இது என்னோட கணிப்பு இது அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். பட் எதுக்காக அவங்க அதெல்லாம் பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவ்வளோ தூரம் இது வந்து இப்போ ஒரு இப்போ நம்ம இன்னும் டெப்த்தாக சொல்ல போனோம் அப்படின்னா 1+1 2 நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். கண்டிப்பாக. சரிங்களா? அப்படி 1+1 2 அவங்களால சொல்ல முடியாது. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து இது வந்து தோராயமாக இது நடக்கலாம், இல்லை நடக்காதையும் போகலாம், அவ்வளோதான். இது வந்து ஒரு மனுஷனால ஒருத்தனோட வாழ்க்கையை முழுசா சொல்ல முடிஞ்சது அப்படின்னா அவன் கடவுளுக்கு சமானம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அது பேரே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் தானே. அது பேர் ப்ரெடிக்ஷன் தான், அவ்வளோதான். இது வந்து 100% அப்படின்னு எந்த ஒரு இதில் இப்போ ஒரு இந்த ஆர்டிஃபிஷியலையும் இந்த அஸ்ட்ராலஜியும் கொஞ்சம் கோர்த்து சொல்லலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் ப்ரெடிக்ஷன் மாடல் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜியும் கிட்டத்தட்ட கைண்ட் ஆஃப் அ ப்ரெடிக்ஷன் மாடல் தான். அது என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் ரொம்ப ஹை லெவலில் வந்து மாடலில் எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கவங்க இப்போ ஆர்டிஃபிஷியல்ஸில் மாடலில் கிரியேட் பண்ணுறாங்க. அது ஆர்டிஃபிஷியல்ஸில் வந்து இத்தனாம் தேதி மழை வரும் அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் டேட்டா அனலிட்டிக்ஸ் வச்சுட்டு ப்ரெடிக்ஷன் மாடல் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் அந்த காலத்துலேயும் வந்து பஞ்சாங்கத்தை வச்சு இந்த நாளில் மழை வரும் அப்படின்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க எடுக்கிற டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு இந்த ஆற்காடு ஜோசியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மழையோட மேகம் கூட்டங்கள் நகரத்தை வச்சு இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சோ இல்லை 6 மாதம் கழிச்சு எப்படி மழை பெய்யுது அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோசியர் கிடையாது, அவர் ஒரு அகோரி கலையரசன் சொல்லிட்டு வந்து அவர் எக்ஸ்ட்ரீமே போயிட்டாரு. எப்படின்னா, நீ சாவர டேட் என்ன அவங்க சொல்லிடுறேன், நீ என்ன டேட்ல சாவ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. அப்படி இப்படி ஒரு சொல்ற மனுஷன் வந்து நம்ம நாத்திகவாதி இல்லை. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்மளை மிஞ்சின ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னு தயவு செஞ்சு எல்லாரும் நம்ம கடவுளோ சக்தியோ அவ்வளோதாங்க. கடவுள் நம்புங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல. நம்மளுக்கும் மிஞ்சின ஒரு பவர் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம மாற்ற முடியாது. அப்படி ஒரு மரணத்தை வந்து ஒரு ஆளாலாம் சொல்லவே முடியாது. அதான் ஒரு நல்லா இது சொல்லுவாங்க, பிறக்கிறத வேணா சொல்ல முடியும், மரணத்தை வந்து நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல, எதிர்ப்பும் நம்ம பண்ணல. அதை வச்சு அரசியல் பண்ணாதீங்க, அதை வச்சு காசு சம்பாதிக்காதீங்க. ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அரசியல் மட்டும் இல்லை ஜான், அப்படி நம்ம சொல்ல முடியாது. காசு சம்பாதிக்கிறதுக்கு தானே ஜோசியத்தை கத்துக்கிறாங்க அவங்க. நீங்க வந்து அது ஒரு நோபல் ப்ரொஃபஷன்லாம் கிடையாதுல்ல. இப்போ எதுவுமே உலகத்துல இன்னைக்கு வந்து எதுவுமே நோபல் ப்ரொஃபஷன் கிடையாது. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. அந்த கலையை கரெக்டா பயன்படுத்துங்க அப்படின்னு. அது ஒரு கலை, ஆக்சுவலா ஜோதிட கலைன்றது ஒரு கலை. அந்த கலையை கரெக்டா பண்ணுங்க. நமக்கு ஏத்த மாதிரி மாடல். இப்போ நான் ஒரு ஜோசியரை பார்த்தேன், அவர் என்ன சொன்னாரு, இந்த கட்சிக்கு மட்டும் தான் ஜோசியம் சொல்லுவேன், இந்த கட்சிக்கு சொல்ல மாட்டேன், இந்த கட்சி தலைவருக்கு சொல்லுவேன். இது வந்து ஒரு அன்எத்திக்கல் ப்ரொஃபஷன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் பர்சனலா. இல்லை, நானே பர்சனலாக ஃபீல் பண்ணேன். நம்ம ஒருத்தர் அப்ரோச் பண்ணி நம்ம கேட்குறோம், இந்த மாதிரி சொல்லுங்க ப்ரெடிக்ஷன் அப்படின்னு. இல்லைங்க, நாங்கள் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு மட்டும் தான் சொல்லுவோம், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சொல்ல மாட்டோம், இந்த ஒரு கண்டென்ட் இருந்தால் அதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனுக்கு எதிரான ஒரு விஷயம் தானே. ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு இப்போ வந்து இந்த இவருக்கு தான் நான் வைத்தியம் பார்ப்பேன், இந்த பொலிட்டிக்கல் மக்களுக்கு தான் வைத்தியம் பார்ப்பேன், இந்த கட்சிக்கு வைத்தியம் பார்க்க மாட்டேன்னா சொன்னா என்ன வருது? அதே மாதிரி வந்து நான் டாக்டர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வெறும் லங்ஸுக்கு மட்டும் தான் பார்ப்பேன், கிட்னிக்கு பார்க்க மாட்டேன். இல்லை, அது வந்து ஸ்பெஷலிஸ்ட் சொல்லலாம். இவர் வந்து நான் இதுதான் பார்ப்பேன், அதை தான் பார்ப்பேன் சொல்லலாம். ஒரு ஜென்ரல் பிஷன் வந்து இல்லை இவர் வந்து இந்த கட்சியை சார்ந்தவர், இவருக்கு நான் பார்க்க மாட்டேன், இந்த கட்சியை சார்ந்தவர் பார்க்க மாட்டேன் அப்படின்னா எவ்வளோ தப்பான செயல். ஓகே, நம்ம டைவர்ட் ஆகி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். நம்ம திரும்பவும் இந்த அஸ்ட்ராலஜியை பற்றி என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல கலை.
அந்த கலையை சரியாக பயன்படுத்தி கரெக்டாக மக்களுக்கு ஏதோ அவங்க அதாவது ப்ரெடிக்ஷன் அப்படின்றது அவங்களுக்கு உபயோகமான ஒரு விஷயங்கள்ல சொல்லுங்கள். அதை விட்டுட்டு வந்து பணத்துக்காக அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்கிட்டு மாற்றி சொல்கிறது மட்டும் இல்லாத என்ன நான் பொய் சொல்லி விட்டுறது அவங்களுக்கு. அப்போ இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இவ்வளோ காசு கொடுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு ஏமாத்துறது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் அந்த கலையாக பார்த்தா நல்லா இருக்கும் நான் விரும்புகிறேன் ஜான். அதே மாதிரி வந்து பொதுமக்களுக்கு நம்ம இது மூலியமாக சொல்லிக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆட்களை போயிட்டு அப்ரோச் பண்ணிவிட்டு நீங்களா அவர்கிட்ட ஒரு கருத்தை வாங்கிக்கிட்டு நீங்களா ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டு நீங்களா ஒரு தவறான முடிவு எடுக்கிறதோ தவறான ஒரு இது பண்ணுறதோ, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. யார் நல்ல ஒரு ஜோசியர் யார் ஒரு கெட்ட ஜோசியர் எந்த ஒரு காரணத்தோடு அவங்க பேசுகிறாங்க அப்படின்றது எல்லாமே பொதுமக்களாகி நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும். கண்டிப்பாக ஜான், நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க அதாவது சுய சிந்தனை இருந்தால் தான் அது கரெக்டு. கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எல்லாத்தையும் மீறின சக்தி. கண்டிப்பாக கடவுளால் எல்லாமே முடியும். அது ஜோசியம் என்ன சொன்னாலும் அதை பற்றி யோசிப்பா. உதாரணத்துக்கு ஸ்டாலின் கூட சிஎம் ஆக மாட்டாரு, அந்த கட்சி கண்டிப்பாக தோத்துறோம்னா அதை பற்றி ஒன்றுமே பெருசாக இல்லை. அவர் சிஎம் எவ்வளோ பேர் சொன்னாங்க ஆனால் அவர் சிஎம் ஆகிட்டாரு. சிஎம் ஆகி தான் இருக்காரு, இன்றைக்கி நல்லாட்சி கொடுத்து தான் இருக்கிறாரு. நம்ம கணக்கில் நம்மளோட பார்வையில் அது வந்து அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி மற்றவங்களுக்கு அது வேறு மாதிரி இருக்கலாம். இந்த அரசியல் வேணாம் இதில், பட் இருந்தாலும் சொல்ல வரேன் சொல்லலாம். ஏன்னா அவர் பெருந்தலைவர்ன்றதுனால அவரை பற்றியான ப்ரெடிக்ஷன் சொன்னீங்களே அதுக்காக இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வரோம். அவரோட பர்சனலான விஷயத்த எல்லாமே ஜோசியம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அப்யூசிங் வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணாங்க நிறைய ஜோசியர். ஆமாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதான் பொதுமக்களுக்கு நம்ம இது மூலயமா தெரிவிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்கள்கிட்ட நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து உங்களோட சேஃப்டிக்கு உங்களோட நல்லது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜான் ஜெயராஜ். நன்றி வணக்கம்.